திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. தேவராய சுவாமிகள் அருளி செய்த கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டியை படிக்கிற அனைவருக்கும் பயமும் இல்லை, துன்பமும் இல்லை. அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. கந்த சஷ்டியை இல்லத்தில் படிக்க படிக்க நம்ம இல்லந்தோறும் நல்ல செல்வ செழிப்பையும் சகல ஐஸ்வர்யத்தையும் தந்து இல்லத்தில் நல்ல மகிழ்ச்சியும் பொங்கும். இல்லத்தில் மட்டும்தானா நம்மளுடைய உள்ளத்திலையும் மகிழ்ச்சி பொங்கும். இப்போ நாம் போன பகுதியிலேருந்து விட்டதுலேருந்து படிப்போம். கந்த சஷ்டி கவசத்தை அனைவரும் பாடி பலனடைங்க. முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க, முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க, எண்ணிலம் கழுத்தை இனிய வேல் காக்க, மார்பை ஈரத்ன வடிவேல் காக்க, சேரிலா முளைமார் திருவேல் காக்க, வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழுபதினாரும் பருவேல் காக்க. இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு அவயத்தையும் அங்கத்தையும் காக்க சொல்லி முருகப்பெருமானிடத்துல சொல்றாரு. பேசிய வாய்தனை பெருவேல் காக்கன்னு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ இதை பாடியிருக்கோம். இது மாதிரி தினந்தோறும் ஒரு 10 வரிகள். இன்னைக்கு இதை மட்டும்தான் காக்கணுமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கு முழுசும் பாட நேரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 வரியா தினந்தோறும் பாடுங்க, படிங்க. உங்கள் வாயினால் பாடுங்க. கேட்குறத முழுசும் கேளுங்க. கேட்குறதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்க வேணாம். அது முழுசாக கேளுங்க. கந்த சஷ்டி கவசத்தை போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கேளுங்க. நம்ம வாயினால் பூஜை பண்ணும்போது முருகப்பெருமானிடத்தில் முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க, எண்ணிலங்கழுத்த இனிய வேல் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க, சேரில முளைமார் திருவேல் காக்க, வடிவேல் இருத்தோள் வளம் பெற காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழுபதினாரும் பருவேல் காக்க. இப்படி ராகம் வேணாம், தாளம் வேணாம். இந்த மாதிரி வாயினால் பாடி மனசால் மகிழுங்க. முருகப்பெருமான தினந்தோறும் பூஜை பண்ணுறத மறக்காதீங்க. தினந்தோறும் அவருக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு ஒரு வேல் பூஜை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. ஒரு படத்துக்கு பூ போட்டு இதுதான் இன்னைக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்க செய்யுங்க. எங்கே இருந்தாலும் நம்மளுக்காக ஓடி வந்து துணை செய்யக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருள் பெற நாம் எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவர் முருகப்பெருமானுடைய பூஜை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சிவபூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் சிவபூஜை தான் பண்ணுவாங்க. அந்த சிவபூஜை பண்ணுறவங்க பாதியில் நிறுத்திட்டாங்கன்னா ஒரு பூதம் தூக்கின்னு போயிடுமா. அந்த மாதிரி முருகப்பெருமானை பாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணார். அதாவது நம்ம நக்கீரரை சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் வாயால் திருமுருகாற்றுப்படை பாட வைக்கணும்னு சிவபெருமான் முடிவு பண்ணிட்டார். ஆகையினால அவர் என்ன பண்ணார், பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆற்றுல உட்காந்து மணலில் லிங்கம் பண்ணி அவர் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆற்று ஓரம். அப்போ மரத்துலேருந்து ஒரு இலை ஆற்றுல விழுந்துடுது. அந்த விழுந்த இலைய நக்கீரர் பார்த்துட்டார். பார்த்து இலை விழுந்ததை பார்த்த உடனே அந்த இலையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இலை பாதி இலை பறவையாகவும் பாதி இலை தண்ணியில் நிற்குது. அந்த பாதி இலை மீனாகவும் ஆயிடுச்சு. கரையில் நின்ன பாதி இலை பறவையாக மாறிடுச்சு, தண்ணியில் நின்ன பாதி இலை மீனாக மாறிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சிவபூஜை பண்ணினேன்னு நிறுத்திட்டார்.
இந்த இலை மீனாவும் பறவையாகவும் மாறிடுச்சு. இப்போ இது மீனா நீந்தி உள்ளே போகுமா, பறவையாக இருந்து பறக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த சிவபூஜை நின்ன உடனே என்ன பண்ணுச்சு, அந்த பூதம் வந்து இவரை தூக்கின்னு போய் அடைச்சிடுச்சு. அது 1000 பேர் இந்த மாதிரி சிவபூஜையில் பாதியில் நிறுத்தினவங்கள 1000 பேர் ஆன உடனே சாப்பிட்டுடுமா. அப்படி அது ஒரு தனி ரூல்ஸ் வச்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் காலகட்டத்தில் ஏற்கனவே 999 பேர் இருக்கிறாங்க. அவங்க 1000 ஆனால் தானே அவங்கள கொல்லப்போகுது. ஆகையினால அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால தினந்தோறும் அவங்களுக்கு வடை பாயசத்தோடு நல்ல சாப்பாடு போட்டு எல்லாம் முழுக்குன்னு இருக்காங்க சாப்பிட்டுட்டு. முனிவர்கள் முருக வழிபாடு பண்ண மாட்டாங்க, அவங்க சிவபூஜை தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிவபூஜையை பாதியில் நிறுத்தினவங்க அவங்க ஏதோ காரணத்தினால தடைப்பட்டு போச்சு. அந்த மாதிரி இவரும் தடைப்பட்டு வந்துட்டார். வந்தபோது இவர் எல்லாரும் திட்டுறாங்க, எங்கே இருந்தியா நீ வந்த, நாங்கள் இது வரைக்கும் நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நீ வந்து சேர்ந்துட்டியே, இந்த மாதிரி இப்போ நாளைக்கு நம்மளை எல்லாரையும் காலி பண்ண போதே, சாப்பிட்டுட போதே, காலையில் எழுந்து குளித்து கிழிச்சு முடித்து அதுவும் ஆச்சார அனுஷ்டானத்தோட வழிபாடு பண்ணிட்டு வருது சாப்பிட்றதுக்கு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, சீக்கிரமாக நீ முருகப்பெருமானை வழிபாடு பண்ணு, முருகப்பெருமானை பாடு பாடு பாடு, முருகப்பெருமானை பாடினா அவர் வந்து நம்மளை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. நான் எப்படி முருகரை பாடுவேன்னு இவர் வழிகட்டாயமாக இருக்கிறார். அப்புறம் அவராலையும் முடியல, கடைசி நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு பண்ணுறார். முருகா எங்களை வந்து காப்பாற்று அப்படின்ன உடனே முருகப்பெருமான் வந்து மயில் மேலே வந்து அந்த பூதத்தை குத்தி அழித்து இவங்களெல்லாம் மீட்கிறாரு. முருகப்பெருமானை நக்கீரர் முருகாற்றுப்படை பாடுறார், திருமுருகாற்றுப்படை பாடுறார். திருமுருகாற்றுப்படை முருகர் மேலே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரரை இது மாதிரி ஒரு சோதனைக்குள்ளாக்குனார். ஆகையினால முருகரை யாரெல்லாம் நினைக்கலையோ வழிபாடு பண்ணலையோ வழிபாடு பண்ண வச்சுடுவார். ஏன்னா நானே அதுக்கு இப்போ காலகட்டத்தில் நான் உதாரணம். நான் முருகரை வணங்குறதை விட்டுட்டேன். எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபத்தினால எங்கள் அப்பா மறுபடியும் வந்து நீ முருகரை வழிபாடு பண்ணுமா, திருப்புகழ் பாடுமான்னார். எனக்கு திருப்புகழே தெரியாது. ஆகையினால இந்த வரலாறுலாம் எனக்கு தெரியாது. இந்த வரலாறெல்லாம் கொண்டு வந்து என்னை படிக்க வச்சு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் இது முருகப்பெருமானுடைய திருவருள். முருகப்பெருமான் கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவர். சிவபெருமான் அப்படி கிடையாது. அவர் எல்லாம் நாம் அதுக்கு தகுதிதானா அப்படின்னு சொல்லி பரீட்சை வச்சு நம்மளை நல்ல உலகறிய நம்மளை பெரிய பதத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நாம் இப்போ வாழுங்காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக வேணும். வாழுங்காலத்தில் பொருட்செல்வம் வேணும், போகுங்காலத்தில் அருட்செல்வம் வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் முருகப்பெருமானுடைய அன்பும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை உங்களாண்ட வந்து சொன்னேன். நான் மெத்த படித்தவ கிடையாது. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய திருவருளால் தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. உங்களாண்ட கொண்டு வந்து சொல்கிறேன். நீங்களும் வழிபாடு பண்ணி பலன் அடையணும், எல்லா வித செல்வங்களையும் பெறணும்னு வேண்டிக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். தேவராய சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. அனைவரும் கந்தசஷ்டி கவசத்தை பாடி மனமுருக வேண்டி வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.